10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே அசைவ பார்த்து பார்த்து கூடும் எனக்கு புன்னகைச்சால போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே யாருக்கு இங்கு யாருக்காக மாறி போச்சு கணக்கு. மீன் பிரியாணி போட போகிறேன் இன்னைக்கு. இன்ஷால்லா காட்டுறேன் பாருங்க. இது மீன் வந்து 1 கிலோ மீனை எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மீனை வந்து மசாலா போட்டு பிரட்டி வச்சுட்டேன். முட்டையை போட்டு மசாலா போட்டு எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மீனையும் பொரிக்கணும். பாசுமதி அரிசி ஊற போட்டு வச்சிருக்கிறேன். 1 கிலோ அரிசி ஊற போட்டு வச்சிருக்குது. 1 கிலோ அரிசியை ஊற போட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அது 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் பாசுமதி அரிசி சோறு ஆக்க போகும்போது மெதுவாக இருக்கும். மீன் இப்படி பொரிச்சு வச்சாச்சு. இந்த மாதிரி பொரிச்சிட்டு நான் மசாலாவில் போட்டு பரட்டுவேன். மீன் ரொம்ப பொரிக்க தேவையில்லை, கருகருலாம் பொரிக்க தேவையில்லை. கொஞ்சம் லேசாக அப்படியேமா பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியது. திரும்ப வேக வைக்கிறதுனால பரட்டி எடுத்துட வேண்டியது. இப்போ வந்து கரம் மசாலா தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சிருக்கிறேன். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 6 கிராம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் 1 கிலோக்கு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். போட்டு வைக்கிறேன் 4 வெங்காயம். ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறேன். மல்லி புதினா போடுறேன் 1 பொடி. தக்காளி 4 தக்காளி. தக்காளியில் 1 4 தக்காளி. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகா மல்லி புதினா வதங்கிருச்சு. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடுறேன். ஸ்பூனால 5 கரண்டி போட்டு வைக்கிறேன். எண்ணெய் வந்து 200 எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். மீன் பொரிச்ச எண்ணெயே அதுலயே ஊற்றிடுங்க. ஊற்றினா தான் நல்லா வாசம் மனமாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். தக்காளி எடுத்து வச்சிங்கன்னா தக்காளியை போடுறேன். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். மிளகு சீரகத்தூள் வந்து இதெல்லாம் 2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன் போடுறேன். இந்த கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்சது. மிளகு ஜீரகமும் கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்சது. நான் வீடியோவில் போட்டு இருக்கிறேன் பாருங்கள் எப்படி அது போடுறேன்ட்டு. மஞ்சத்தூள் போட மாட்டேன். மிளகாத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போடுறேன். மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் இதால். ஏன்னா மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லா பிரியாணியில் வாசம் நல்ல வாசம் மனமாக இருக்கும். வெறும் மிளகுத்தூள் போடணும் கொஞ்சம். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். இப்போ வந்து அதில் தயிர் ஊற்றிடணும். பெரிய கரண்டி பெரிய கரண்டியால் 1 கரண்டி தயிர். இதில் கொஞ்சம் வாசம் போகும். மசாலாவோட வாசம்லாம் போனவொன்னே இந்த மீனை வந்து அதில் போட்டு நான் பிரட்டிடுவேன். பிரட்டி எடுத்துட்டு தான் இதில் சோறாக்குவேன். இந்த மசாலாலாம் சோறாக்கிடுவேன். இப்போ இந்த மசாலாவில் இந்த பொரிச்சு வச்ச மீனை இதில் போட்டு பிரட்டிடணும். மெதுவாக மீனை போட்டு மெதுவாக பிரட்டி விட்டு ஒன்று ஒன்றா அப்படி எடுத்து வச்சிடணும். மசாலாவோட அப்படி எடுத்து வச்சிடணும். அப்போ தான் திங்கிறதுக்கு நல்லா மசாலா ஏறி டேஸ்ட்டாக இருக்குது மீன். வந்து வெறும் பொரிச்சு மட்டும் வச்சா டேஸ்ட்டாக இருக்காது. மீன் வாசம் இருக்காது. மீனோட வாசம் இப்படி பண்ணினா தான் இறங்கும் அதில்.
இதில் ஆமாம் குருமானத்தில் போட்டு பிரட்டி விட்டு இந்த மீனை அப்படியே எடுத்து வச்சிடணும். இந்த எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இப்போ இதுக்கு வந்து அரிசிக்கு உள்ள தண்ணியை இந்த குருமானத்தில் சேர்த்து ஊற்றணும். இது அரிசிக்கு உள்ள உப்பு, அது கறிக்கு உள்ள உப்பு போட்டேன். இது அரிசிக்கு உள்ள உப்பு. ஒரு படி அரிசிக்கு இதெல்லாம் அதில் 2 கரண்டி தான் போட்டு வைக்கிறேன். தேங்காயும் முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லாக்கட்டி பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிக்கிடலாம். இதை சேர்த்து நாணத்தில் இதில் கரைக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சோறு ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி இப்போ இந்த மசாலா வந்து இந்த ஆணம் வந்து கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு மலன்னு கொதிச்சு வந்த உடனே தான் அரிசி போடணும். அப்போ தான் வந்து அரிசி நல்லா இருக்கும். சேர்ந்த இதை பொழப்பாய்க்கும். இப்போ கொதிச்சிருச்சு. அரிசிக்கு உள்ள தண்ணி பிரியாணி மசாலா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை போடுறேன். அரிசியை போட்டேன். இப்போ அரிசி நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சுட்டு வந்து நல்லா கொதிச்சு சோறு சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆகணுன்னா சோத்தை புழுங்க வைக்கணும். இது எலுமிச்சம்பழம் ஊற்றணும். இப்போ லெமன் புளியணும். இப்போ இருக்க ஒரு லெமன் புளிஞ்சு ஒன்று. லெமனை புளிஞ்சு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருக்கேன். சோறு ரெடி ஆகிடுச்சு. மேலே மீனை இருக்கு. மேலே தான் மீனை வைப்போம். மீனோட வாசம் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். அதில் போட்டு மூடி வச்சுட்டோம்டா. பேப்பரை போட்டு தம் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ தான் வந்து தண்ணி வடியாமல் மேலே உள்ள மூடியிலேருந்து தண்ணி வடியாமல் வந்து சோறு வந்து நல்லா எஞ்சி வந்துடும். இதுக்கு வந்து சைடுக்கு வந்து தக்காளி தொக்கு செய்கிறேன். தக்காளியில் லேசாக புளி ஊற்றி லேசாக சீனி போட்டு தொக்கை செய்கிறேன். நல்லா இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. தயிரில் வெங்காயம் போட்டு ரைத்தா செஞ்சு வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு சோறுன்னு சொன்னால் 2 துண்டு ப்ரெட்டை தூக்கி அது மேலே தூக்கி வச்சுருங்க. அந்த தண்ணியை இழுத்துடும். அது கொஞ்சம் சொதப்பாக இருந்துச்சுண்டா இதுக்கு சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. வைக்கிறோம். முந்திரி பருப்பு தேங்காய் போட்டால் சோறு வந்து கொஞ்சம் பொலப்பொலண்டிக்காது. இப்படி தான் பிசு பிசுப்பாக இருக்கும் சோறு. ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டேன் ஏத்துல. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். நீங்களும் பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி வருதுங்கிறத பார்த்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.